கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை. அவளுக்கு இணையான வேட்பாளர் யாராவது நிறுத்திட்டா, அவளை விட தகுதியான வேட்பாளர் இருந்தா அவ ஓட்டையும் நான் அவங்களுக்கே போட சொல்றேன். எங்க ஐயா நிப்பாரு செங்கோட்டையன், நான் அவர்கிட்ட கேட்கிறேன். ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் அவர் மேல. ஒன்னே ஒன்று கேட்கிறேன், 9 ஆண்டுகள் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு செய்யாத ஒரு நல்லதை தம்பி விஜய் ஏசியில டிவிக்கில சேர்ந்து வென்று வந்து செய்ய போறீங்களான்னு கேட்கிறேன். பதில் சொல்லுங்க. 9 முறை எம்எல்ஏவா இருந்து செய்யாத ஒன்றை இந்த டிவிக்கில இருந்துதான் தலைவனுக்கே என்னன்னு தெரியல, என்ன எதுக்கு வந்த ஏன் வந்தோம்னு தெரியல. கடைசி காலத்தில் இப்படி போய் ஐயோ நான் உங்களை நினைச்சு வருந்துறேன், எங்க ஐயாவை நினைச்சு வருந்துறேன், எங்க ஐயாவுக்காக பரிதாபப்படுறேன். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது என்ன, நீங்க எம்ஜிஆர் ஐயா கூட இருந்திய, அப்புறம் ஜெயலலிதா அம்மா கூட இருந்திய, அப்புறம் இந்த விஜய் ஐயா கூட போய் நிற்கிறீங்க. அது ஏன் நடிக்கிறவங்களா பார்த்து போறீங்க? சினிமா தான் உங்க சித்தாந்தமா என்ன? உங்க எனக்கு சினிமாவில் இருந்தால் தான் தலைவனாக இருப்பிய. திலிமான எப்படி தத்துவத்தை தலைமையாக இருக்கிறது இல்லை, எப்படி நல்ல கருத்தை நல்ல கோட்பாட்டை ஏற்கிறது இல்லை, நடிகை ஏற்ற வேண்டியது. 4 வார்த்தையை பார்க்காம படிக்க சொல்லுங்க, பேச சொல்லுங்க. என் தங்கை சீதா லட்சுமி இந்த மண்ணை மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற மகள். ஆசிரியை பணியை விட்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்தவர். அவளோட நீங்கள் கருத்தில் மோதி வெல்ல முடியுமா பாருங்க. இந்த மண்ணை பேரன்பு காதலிக்கிறவர், தன்னை விட மண்ணை நேசிக்கிற மகள். அதனால்தான் என் தங்கைக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்க காரணம், நாங்கள் தோற்று போகவில்லை, வெற்றியை திரட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த நிக்கிறது இங்கேதான் போயிட்டு இருக்கு வெற்றி. தோல்வி என்பதே உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எங்கள் எல்லை. விரட்டி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து தோற்றிருக்கிறோம். யாரால்? என் அப்பனால், என் ஆத்தாவால், என் சித்தப்பன் பெரியப்பனால், என் மாமன் மைத்தனால், என் அண்ணன் நம்பிகளால், என் அக்கா தங்கைகளால் தோக்கடித்தவன் என் ரத்த சொந்தங்கள். இன்னைக்கு வீழ்த்தி அவன் ஒரு நாள் தூக்கி வைத்து கொண்டாடுவான், கொண்டாடி இருக்கிறான். 4.5 லட்சம் வாக்கில் இருந்த ஒரு மகனை எந்த கட்சியா இருந்தாலும் சேர்த்து அழிஞ்சிருக்கும், கரைஞ்சிருக்கும். 36 லட்சம் வாக்கை போட்டு 3வது பெரிய கட்சியாக உயர்த்தியவர்கள் என் மக்கள் தான். 3வது நிற்கிற மகனை 1வது ஆக்க போறது அவர்கள் தான். இந்தியாவை யார் ஆள்வதில் என்பதிலேயே என்னை தேடிய 36 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வதிலே தன் மகனை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் என்னை நீ நிராகரிக்கலாம், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியலை தவிர்க்கவே முடியாது, நிராகரிக்கவே முடியாது. என் பிள்ளைகளை தொட்டால் பொன் பிள்ளைகள் அந்த இடத்துல சுட்டுக் கொள்ளுவேங்கிறேன். இப்பதான் அவர் தூக்கு தண்டனைக்கு வாராப்ல. நான் தலைநகரை மாற்றுவேன், தமிழகத்தை மாற்றுவேன், 5 தலைநகரங்களை உருவாக்குவேன் என்று சொன்ன உடனே அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு உடனே 5 நகரங்களை உருவாக்குவேன். தலையை எடுத்துட்டாப்ல. 1,26 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.